வணக்கம் நீலமலை தொலைக்காட்சி நேயர்களே, இன்றைக்கும் நகர்வளம் என்ற இந்த பகுதியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். நமது நீலமலை தொலைக்காட்சி பல்வேறு இடங்களிலே நடைபெறுகின்ற நிகழ்வுகள் எல்லாம் எடுத்து வந்து அதை கோர்வையாக்கி தினந்தோர் நகர்வளம் என்ற இந்த பகுதியில் உங்களுக்காக வழங்கி வருகிறோம். இன்றைக்கு நகர்வள பகுதியிலே பார்ப்பது, வயிற்றுக்காகத்தான் மனிதன் உழைக்குகிறான். 3 வேளை உணவுக்காக என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதனை செய்து இந்த ஒரு ஜான் வயிற்றை உள்ளபடியே காப்பாற்றுகிறவருக்கு உழைக்கின்ற உழைப்பை பார்க்கின்ற போது சிலர் இப்படியெல்லாம் உழைக்க வேண்டுமா உண்பதற்கு என்று கூட எண்ண தோன்றும். ஆனால் எனக்கு தெரிந்த கலை, எனக்கு தெரிந்த இந்த வித்தையை காட்டுகிறேன், உங்களால் முடிந்தால் எனக்கு உதவுங்கள் என்று சாலை ஓரங்களிலே இது போன்ற நிகழ்வுகள் நடைபெற இருப்பதுண்டு. ஒரு திரைப்பட பாடலே உண்டு, ஆண்டவன் முகத்தை நான் பார்க்கணும், அவனிடம் ஒன்றே ஒன்று கேட்க வேண்டும். ஆண்டவன் முகத்தை பார்க்கணும், அவனிடம் ஒன்னே ஒன்னு கேட்கணும். 3 அடி வயிறையும் 3 அடி கயிறையும் படைத்தது உன் தவறல்லவா? இந்த 3 அடி வயிற்றுக்கு உணவில்லை என்றால் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டுமா என்று கேட்பவர்கள் மத்தியிலே உழைத்தால் வருமானம் கிட்டும், அந்த வருமானத்தை வைத்து வயிற்றையும் நிரப்பலாம், வாழ்க்கையும் சுகமாக வாழலாம் என்று இந்த மனிதன் தன்னுடைய உடலை எந்தளவுக்கு வருத்தி அந்த வளைத்து நெளித்து வித்தை காட்டி இதனை ஒரு தொழிலாகவே செய்து கொண்டிருக்கும் இந்த மனிதனை நாமும் பாராட்டுவோம். நீலமலை தொலைக்காட்சியின் மூலமாக காணுகின்ற ரசிகர் பெருமக்களும் யூடியூபில் காணுகின்றவர்களும் இதனை பார்த்து அந்த மனிதனுடைய திறமையும் ஆற்றலையும் உடலை லப்பர் போல் வளைக்கிறாரே என்று போற்ற வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். আপনারাও পারবেন, বাড়িতে যাই সহজ, কিন্তু বাড়িতে যেরকম করেন না। আমি গরিব মানুষ, আমার কাছে সহজ। আপনি একবার করলে প্রতিবন্ধী মেডিকেল চিকিৎসা করবো না। काम भेजे पाइल ना কিভাবে ঘুমাবে? এভাবে ঘুমানো, ঘুমানো যাবে না, বুক ব্যথা করবে। শীতিয়া ঘুমানো এটা আরামের বালিশ। রবার ম্যাচ অনেক ভালো।
உடலை லப்பர் போல் வளைத்து நெளித்து இந்த வித்தையை காட்டிய இந்த மனிதனுடைய நிகழ்ச்சி நமது நீலமலை தொலைக்காட்சியில் யூடியூபில் உங்களுக்காக வழங்குகிறோம். இதுபோன்ற நிகழ்ச்சியை நமது நீலமலை தொலைக்காட்சியில் வழங்குவதால் நீங்கள் பார்த்து மகிழ்வடையலாம். இதுபோன்ற செய்திகளை காண்பதற்காக யூடியூபில் நீங்களும் அங்கத்தினராக மாற வேண்டும். அதற்காக சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும், பெல் பட்டனை அமர்த்த வேண்டும் என்று உங்களிடத்தில் அன்போடு கேட்பது நீலமலை தொலைக்காட்சி அன்பில் என்று தெரிவித்து எத்தோடு நகர்வலம் நிறைவு பெறுகிறது என்று வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்.